அஸ்வன் ஸ்வீட்ஸ் சுவை என்று முதல் அல்லவா. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஓட ஓவரால் தீம் அது எப்படி இருக்கும்? நிறைய பொறுப்புகள் இவங்களுக்கு கூடும், சுமைகள் கூடும், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்கும். மற்றவங்களுக்காக நிறைய ஓடி ஓடி உழைக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம இருக்குது. ஸோ இந்த வருஷத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு நடக்க போகுது? என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க மாத்திக்க வேண்டிய விஷயம், எதுக்காகவும் பயப்படக்கூடாது, தேவையில்லாத பதட்டப்படக்கூடாது. நீ இப்படி போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பய உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அவங்களோட தாட்ஸ். ஸோ ஓவராலா இவங்களுக்கு இந்த 2024 அப்படின்றது எப்படி இருக்க போகுது? ரொம்ப சேவிங்ஸ்ல தான் அதிகமாக ஈடுபாடு காட்டுவாங்க. இந்த 2024ல நிறைய சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு அது கொஞ்சம் ஒரு கஞ்சத்தனம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வர் ஸ்ரீனிவாசன். சாரா மேம் வந்து தொடர்ந்து டேரட் கார்டு மூலமாக நமக்கு வீக்லி ப்ரெடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி மெசேஜ் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூ இயர்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து டேரட் கார்டு மூலமாக எப்படி தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமேன்னு இப்போ அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ அதை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ வந்து கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, எதுலலாம் அவங்க உஷாராக இருக்கணும், இந்த மாதிரியான ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து எங்களுக்காக சொல்லிடுங்க மேம். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஓட ஒரு ஓவரால் தீம் அப்படின்னா வந்து அது எப்படி இருக்கும்? 2024 ஓவரால் தீம் வந்து நிறைய பொறுப்புகள் இவங்களுக்கு கூடும், சுமைகள் கூடும். அது நல்ல 90% நல்ல விஷயம்தான். ஸோ நிறைய வேலையில் இவங்களுக்கு பொறுப்புகள் கூடும், நிறைய ஜாப் கிடைக்கும். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஜாப் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 90% நல்ல விஷயங்கள். 10% வந்து இவங்க ஷோல்டர்லேயே எல்லா சுமையும் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது இவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ 2024 ரொம்ப ஒரு பிஸியாக இருப்பாங்க, ஹரிபரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா கூடுதல் பொறுப்புகள் வந்து இவங்களுக்கு வரும், நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க ஹெல்த்தை கவனிக்க முடியாமல் போயிடும். மற்றவங்களுக்காக நிறையா ஓடி ஓடி உழைக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம இருக்கிறது. பட் என்ன இருந்தாலும் ஒரு கம்ப்ளீஷனும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு கம்ப்ளீட்க்கு வரும். எஸ்பெஷலி இப்போ ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க, ஒரு 2-3 வருஷமாக கட்டிகிட்ருக்காங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகும். அது எப்படியாவது இந்த 2024 கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வேறு என்ன விஷயங்கள்லாம் இவங்க முயற்சி செஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காங்களோ அதனுடைய கம்ப்ளீஷன் இந்த 2024 இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபுல் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட் இயர் இவங்களுக்கு எப்படி இருந்தது மேம்? ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் இவங்க நிறைய பேர்கிட்ட இருந்து விலகி வந்திருப்பாங்க. ரொம்ப நிறைய இவங்க பர்சனலி ஹர்ட் ஆனதும் இல்லாமல் நிறைய பேரை இவங்க காயப்படுத்தி வெளியே வந்திருப்பாங்க. இந்த தனிமைனா என்ன அப்படின்றத இந்த 2023 அவங்க நிறைய உணர்ந்திருப்பாங்க. அது நிறைய அவங்களுக்கு ஒரு எனர்ஜியும் கொடுத்துருக்கோம், தைரியத்தையும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தோடையே வாழ்ந்துட்டு இருந்தவங்க, யாரோட சப்போர்ட்லேயே இருந்தவங்க, ஸோ அந்த 2023 தனியாக வந்து வந்திருப்பாங்க. என்னால் எதையுமே பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. நிறைய ஐடியாஸ் நிறைய பேருக்கு இவங்க கொடுத்துருப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதன் மூலயமா இவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளுக்குள்ளே ஏதோ ஒன்று டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க லைஃப்க்கு அடுத்து என்ன பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பேரை கண்டிப்பாக கட் த்ரூ பண்ணியிருப்பாங்க லைஃப்பில். ஸோ அதுதான் நடந்திருக்கு 2023 ஒரு ஃபில்ட்ரேஷன் மாதிரி நடந்திருக்கு இவங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்க போகுது? ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்க என்னெல்லாம் விஷ் பண்ணுறாங்களோ, என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு கோல்ஸ் இருக்குது, அதுக்காக நான் இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதுக்காக நான் இந்த கடவுளை கும்பிட்டுருக்கேன், கோவிலுக்கு போயிருக்கேன், இவ்வளோ பரிகாரம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த பரிகாரம், அந்த வேண்டுதல்கள், அதுக்கு எல்லாமே வந்து அந்த பிரார்த்தனைக்கு வந்து பலன் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஒன்று. அண்ட் இந்த வருஷம் வந்து இவங்க ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா இந்த வருஷம் ஏதாவது அதை தாண்டி பெருசாக ஏதாவது பண்ணலாம், ஒரு ஸ்டார் மாதிரி ஆகலாம், லைக் எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே. ஸோ அதில் இவங்க வந்து ஷைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு புரிதல் இவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ அதை நோக்கி இவங்க போக ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ வந்து எது எதுலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதை செய்யக்கூடாது, அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க?
ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய தடைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவங்களை வந்து க்ரூமிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி விமனாக இருக்கிறவங்க வெளிப்புற அழகை வந்து ரொம்ப அதுக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும். ஏன்னா இவங்க வேறு கோல்ஸ் வேறு லைஃப் பர்பஸை நோக்கி போயிட்டுருக்காங்க. அது கம்ப்ளீஷன்லாம் கிடைக்கிற நேரத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த க்ரூமிங் பண்ணணும், எனக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும். ஸோ அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மேலே அவங்களுக்கு ஒரு ஒரு ஈடுபாடு அதிகமாக வரும். அது நிச்சயமாக நிறைய தடையாக இருக்கும் இவங்களுக்கு. அண்ட் இவங்க அம்மாக்கிட்டேயும் இவங்க தேவையில்லாத இந்த பிரச்சனை பண்ணுறது, ஸோ அவங்க மனசை கஷ்டப்படுத்துறது, ஸோ அவங்க சொல்கிறத காது கொடுத்தே கேட்காம கூட இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து கூட விலகி கூட வரலான்னு யோசிப்பாங்க. அதுவும் மிகப்பெரிய தடையாக இருக்கும் இந்த 2024 அவங்களுக்கு. ஓகே, இவங்களை சுற்றி மற்றவங்களுடைய அணுகுமுறை அப்படின்றது இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும்? ஸோ மற்றவங்களோட அணுகுமுறை இவங்களுக்கு எல்லாருமே இவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு தான் நினைப்பாங்க. இவங்களை ஏதாவது சொல்லி கொடுத்து நல்லா கூட்டிகிட்டு வரணும், ஒரு கைட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. பெருசாக எதுவும் நெகட்டிவாக யாரும் ரொம்ப அப்ரோச் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க நிறைய பேரை கட் பண்ணிட்டாங்க. அங்கே 2023 கட் த்ரூ பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே இன்ட்ரோ ஆகக்கூடிய 1-2 நபர்களாக இருக்கட்டும், இல்லை கூட இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஒரு நல்ல மென்டராக இருந்து இவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வர ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அதனால் இது வந்து 100% பாசிட்டிவான பீப்புள்ஸ் தான் இவங்களை சுற்றி இருப்பாங்க. நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றது தான். ஓகே, ஸோ வந்து இவங்க மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வருஷம் அப்படின்னா அது இதை சொல்லுங்கள். ஸோ இவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயம், எதுக்காகவும் பயப்படக்கூடாது, தேவையில்லாத பதட்டப்படக்கூடாது, அண்ட் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க, சேஃப் ஜோன்லேயே. நான் இதை தாண்டி வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை தாண்டி வந்து அவங்க சாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய தெம்பு இருக்குது, அவங்களால முடியும், வில் பவர் இருக்குது. ஆனால் அவங்களோட மைண்டு வந்து இது உனக்கு சரி வராது, நீ இப்படி போனீன்னா வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பய உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அவங்களோட தாட்ஸ். ஸோ அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஓவராலாக இவங்களுக்கு இந்த 2024 அப்படின்றது எப்படி இருக்க போகுதுங்க? ஓவராலாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஃபினான்ஷியலி வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த மணி ரிசோர்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்கம்மாக இருக்கட்டும், இவங்க இல்லை வேறு எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இவங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேவிங்ஸில் தான் அதிகமாக ஈடுபாடு காட்டுவாங்க. இந்த 2024 நிறைய சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு அது கொஞ்சம் ஒரு கஞ்சத்தனம் அப்படியும் இருக்கும். மற்றவங்களுக்கு எதுவும் ரொம்ப செய்ய மாட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியலி எனக்கு சேவிங்ஸ் தான் முக்கியம், ஃபினான்ஷியலி நான் டீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஓவரால் அவுட்கமில். ஓகே, ஸோ வந்து இப்போ கடகராசிக்கு ரொம்பவே வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன ஒரு வழிபாடு அவங்க பண்ணணும்? ஸோ கடகராசிக்கான 2024 ரெமடிஸ், இவங்க வந்து ஒரு 2 விஷயத்த ஒரு நம்பராக பார்த்தீங்கன்னா 6 வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் நம்பர் 6 வர டேட்டில் ஏதாவது நல்ல விஷயங்கள் கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று. இன்னொன்று வந்து இந்த செங்கோல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வேன்ஸ். ஸோ அந்த செங்கோலை இவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ காரில் வைக்கிறது இல்லை வீட்டில் வைக்கிறது. ஸோ அதுவும் முடியலாம். யூஸ்வலாக ஒரு மொபைல் வால்பேப்பர் இருக்குது. அந்த மாதிரி இந்த செங்கோல் அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். அண்ட் இந்த சக்ஸஸ் அதை ஒரு மந்திரமாகவே இவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சக்ஸஸ்ன்ற வேர்டை எப்படி வேணாலும் ஒரு அஃபர்மேஷன் மாதிரியே செட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சக்ஸஸை அவங்க எங்கே வேணாலும் எழுதி வச்சு கூட டெய்லியும் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த 3 விஷயத்த அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப அவங்களுக்கு நிறைய சக்ஸஸை வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன செய்யணும், எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வந்து தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்பவே எலாபரேட்டாக நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றிகள். நன்றி. நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. அண்ட் இந்த 2024 பாசிட்டிவாக கொண்டு போங்க. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர்.